இல்லையா அந்த குண்டு தான் நீங்கள் சோறு இல்லை புது குண்டில் மாமா வந்து கோழிக்கு சோறு போடுறாருன்னு நான் பார்க்குறேன். இந்த புது மாடலில் இருக்குது பாருங்க குண்டு. அது மாதிரிக்கே என்கிட்ட 2 படி வரைக்கும் பாருங்க. புது மாடலில் வந்துருக்கு பாருங்க. அந்த சின்னது எடுங்க. அந்த மாதிரி அதான் எடுத்து கொடுத்தேன் வெயிட்டா. அதுக்காம கிடக்கும் கருங்கல் மாதிரி. இதெல்லாம் காசு கம்மி தான். அது இதோட இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்காரு பாருங்க. இருந்தாலும் இதெல்லாம் 120 160 40 ரூபா குறையும். காது இல்லாத சுத்தி காது இல்லாததான் புளியா இருக்கு. பெருசா இருக்கு. அது மேல இருக்கு. அது இருந்த இடமே கொல்ல கவர் இருந்தா அது உங்களுதா இல்லையா? இல்லை நீ சொன்னா நீ நான் தான் செஞ்சலாம். அடுப்புல கிண்டது கொஞ்சம் பெருசா ஒரு தரமா வரைக்கும் ஏதாவது செய்யணும். நம்ம அதடிதான் அது பெருசா இருக்குல்ல. அதாவது இந்த டயத்துல மட்டும் ரவுண்டிங்னா நீங்க மற்ற நேரத்துல நீங்க ஒரு ஆள்னா நீங்க ஒரு ஆள் தான் நின்று வாங்குவீங்க. எல்லா வீட்டுல தானே இருக்குவா. இது வாங்க போறியா? அடுப்புல வச்சு நான் போட முடியுமா? எங்க கொண்டு வந்து என்ன அது மூட்டையை அவுக்காம வச்சிருக்கீங்க. எல்லாரும் கண்ணு படுது. அப்படியே கொண்டு வந்து போட்டுருக்கலாம்ல. இருக்கு உங்களுக்கு 2 போதுமா? வாலியில நிற்கிய வாலியை விட்டு வாலி வேணுமா? ஒரு கல்லையே மூடிய வாங்க. என்ன போட்டாச்சு. இருக்குல்ல சின்னதா கேட்டீங்க. எல்லாம் நல்லா அழுத்தமா இருக்கு. இதுல இது ஒண்ணுதான் லேசி. எவ்வளவு இது எவ்வளோ இது எவ்வளோ? இது 220 ரூபா. இது 230. எல்லாமே 200 மேல போயிட்டா. 220 230. எவ்வளவு? 150. ஒரு தலையா மாட்டுக்கெல்லாம் கயிறு வாங்க போறோம். கொஞ்சம் போனா 4 ஜாமான் ஆயிட்டுல. இது வந்து 200. இது வந்து 150 ரூபாய் படிச்சு வெயிட்டா இருக்கா? கௌரியா தவங்கிட்டுல 100 ரூபாய்க்கு தரேன். 100 ரூபாய் தரேன். இது எங்க வீட்டுல இது 130. இது 150. அதை விட ஒரு 50 ரூபாய் கூட இருக்கும். 50 ரூபாய் கூட வரும். இது மாதிரி இருக்கு ஒன்று வச்சிருக்காங்க.
சாம்பார் அது வச்சுருக்கேன். இன்னும் வாங்கிட்டீங்களா? இருக்கு அது இல்லை. போய் தான் கிடைக்கே இருந்தாலும் பார்த்து இன்னும் மறுபடியும் எடுத்துட்டு வரப்போ வாங்கிக்கிறேன். என்ன அழகா அடி போட்டுட்டு இந்த மாரியும் ஒன்று எடுத்துட்டு உங்கள் தாத்தா வந்துட்டு போகிறாயா? அவர் அண்ணனுக்கு இல்லை போல இருக்கு சின்னோண்ட எண்ணெய் சட்டி. வேறு அதோட பெரிய குண்டா இல்லை. இது என்ன வேலை? இல்லையா அந்த சைஸு கொண்டாங்க. இதே மாதிரியா? டார்க்கா இது அதே தான் சரி. இங்கே இருக்குது இதில் இருக்குது அதெல்லாம் கேஸ் ஸ்கூல் போலையா? நீ போட்டிருக்கியா? லீவு அது பெருசு அந்த செய்தி தான் இது பெருசா இருக்கு. வேறு வயிற்று ஆக்கிற மாதிரி தானே இது. இனிமேட்டு எல்லாம் ஒரே சைஸாக இருக்கு. இருக்கா? அங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் அந்த அதுலேயே இருந்தா கையிலே ஒரு வரக்கு. இதுக்கு ஒரு 20 ரூபா கூட வரும். பெரிய குண்டான் கொடுத்துருக்கு. ஐயரு திருப்பட்டாம்மா 100 ரூபாவா? என்னோடதுல இருந்தா நான் கொடுத்தது தான். இந்த ஆத்தாட்ட வாங்கி சொன்னாங்க. சரிங்க, ஆதார் கார்டு கொடுத்து பாவாடை கொடுத்து புடவை கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு காசை கொடுத்தீங்க. நான் வந்து வாங்க ஜெயிச்சிருந்த கசுர 100 ரூபா. ஆமாம்மா கொடு. அம்மா இது ஜெயிச்சியா? ஜெயிச்சாச்சு. சௌமியாவும் ஜெயிச்சிட்டு. இது 2 பேரும் வேற டீம் 2 பேருமே. வேற வேற போய் இவங்க ஒரே காலேஜ்ல எல்லாரும் நம்ம காலேஜ்ல பிரைஸ் மொத்தம் வந்து 150. போவாங்க. இதுவா யானை என்னைய சிலுவர் 3 கிலோ இருக்கு. அது 100 ரூபா. கவர் இன்னைக்கு தான் இது வந்து ஒரு 250 கிராம். இது என்ன சில்வர் டப்பாலாம் கேரியல் இது டப்பா வேணாங்க இதெல்லாம். அதான் அதான் சரி வாங்க நேரம் சரி நீங்க வாங்க நேரம் இல்லையா? என்னது பித்தாளத்தெல்லாம் எடுக்கல. பித்தாளத்தெல்லாம் போய் கடைக்கு போயிட்டு வாங்கன்னு விட்டாச்சு. விலை கடுமையான ரேட்டு. மூடி இருக்கானே. இது வாம் பொடையாடி கேளுயா? இது இந்த கேளுங்க. மூடி 60 ரூபா வருது. எம்மா 60 ரூபா. இன்னும் பரவாயில்ல வேலை அதிகமா. வர வர அப்படிதான் போகும். உண்டுட்டா காத்து தான் வரும்ல. இங்க வர வர அப்படிதான் போகும் விலை. முட்டாய் வாங்கிட்டு வந்தியா? கஷ்டம் முட்டாய் வாங்கிட்டு வந்தீங்களா? அவனுக்கு கொடுத்து எல்லாத்துக்கு எனக்கு அவன் தானே என்ன பார்க்க வரான் டெய்லி. நீங்க வரலையா? அப்ப அவன் தானே டெய்லி அத்தாச்சி அத்தாச்சிங்கிறான். நீ போறவனையும் கெடுக்கிற வரவனையும். அது வரைக்கும் ஒரு தவளை தான் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுதான். அது ஒண்ணு கேட்க போய் எடுத்துட்டு போறேன். ஒரு 10 கிலோ வாங்க கட்டிட்டு செய்ய. சரி சரி. அது சுக்கும்பு சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம். சரி மூடிக்கு ஒரு 50 250 ரூபா எடுத்து வாங்க போங்க. ஆமா போயிட்டு வாங்க. போய் ஒரு ஜாமான் வாங்குறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. மூடி கட்டண கொடுத்துட்டு இருக்கு. மூடி எல்லாம் பொங்க கழிச்சு கொண்டு வாங்க. நான் செத்தாதான் எங்க அதுக்கெல்லாம் இல்லை, உங்களுக்கு டைம் ரொம்ப நாள் இருக்கு. இப்போக்குள்ளலாம் போகாது வண்டி. ஒரு பயம் இருக்கான். இந்த வண்டி தானே. இல்லை இல்லை நான் பொங்கல் வரைக்கும் அதுக்கு பிறகு தம்பி அவன் பிளாஸ்டிக் ஆற்றுக்கு போயிடுவான். நான் கல் மரம் கட்ட போயிடுவேன். அப்புறம் இன்னுமா மாசி பங்குனி சித்திரை மாதம் தான் வைகாசி மாதம் அந்த ஒன்றை கண்டுபிடிச்சாதான் அப்போ ஒன்றா தரங்குதியா? இல்லை இல்லை இப்போ பொங்கல் கழிச்சு வருவோம்ல. அந்த பெரிய குண்டாந்து வேணும் காட்டுனானே. சரி சரி மூடி மட்டும் போயிட்டு முடியா இல்லை அதுக்கு எவ்வளோச்சு கேட்டான்னா பிரியாணி இல்லைன்னு போட்டே அப்படி குண்டாம மாதிரி பொங்கல் வரைக்கும் கவரி செம்பிலாம் வந்து
இங்கே வந்து 200 வாங்கிக்கிறோம், நீங்கள் வந்து 10 ரூபாய்ன்னு வாங்குவீங்களா? 5 ரூபாயா? இருக்குல்ல மூடி இல்லையே இந்த பார்த்தோம். சரி பழச்சி இருக்கட்டும். சரிட்டும் இருக்கட்டும். வச்சுக்க அப்புறம் வந்து இதே மாதிரி கொண்டு வந்தாங்களாம்ல இதே மாதிரி அப்புறம் கீழே ஏதாவது குண்டாங்க கிடக்காப்பா இல்லை இன்னொரு செட்டு இருக்கு இருக்கா குண்டா குண்டா இல்லை இந்த மாதிரி சட்டி அந்த மாதிரி சட்டிலாம் இருக்க மீன் குழம்பு சட்டி அது ரொம்ப நாளைக்கு இந்தி சரி அப்புறம் எடுத்துருவா. சரி வச்சுக்க. நாளைக்கு திருவாரூர் போய்ட்டு வந்துடுவேன். மொத்தம் 250 ரூபா வேணும். 100 ரூபாயெல்லாம் இப்போ கொடுத்துட்டு இருந்தா ஒன்று கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கழிச்சாச்சு 150 ரூபா கழிச்சாச்சு. அதுக்கு 100 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு என்னது அம்மா மொத்தம் வந்து 350 ரூபா 350 ரூபாய் கழிச்சாச்சு. பாக்கி 250 ரூபா வேணும். என்ன 250 ரூபா வேணும். இல்லைன்னா உன்னை குறைச்சிக்கோங்க. 100 ரூபாயை கொண்டு வந்து 150 ரூபாயை குறைச்சிக்கிட்டு கொண்டு வந்து 100 ரூபாயை கொடுத்துக்கிட்டு 100 ரூபாயெல்லாம் பிடிக்க முடியாது. போயிட்டு எடுத்து வாங்க போங்க. நீங்க இந்த மாதிரி வண்டியில வர மாட்டீங்களாப்பா? ஏன் பொங்க முடிஞ்சோன்னா வண்டி வரும். சரி பொங்க முடிஞ்சது எனக்கு ஜாமான் கொண்டு கொடுப்பீங்க. எல்லாம் நிறுத்தி அங்கே போயிடுவோம். அங்கே வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் போயிடுவான். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் அங்க வந்துடுவா அம்மா வாங்க. ஆனா காசை மட்டும் கொண்டாந்து இறக்க மாட்டான். காசு மட்டும் பாதிக்கு பாதி கொடுக்குறியா? காசு மட்டும் ரெண்டு பேருமே தெரியாம பேசுவீங்க. போங்க போய் எடுத்துருவாங்க நேரம். போ நீங்க பணத்தை அது போய் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு காணும். அதை சாமான் வாங்குறதுக்கா போங்க போய் எடுத்துருவாங்க. 150 ரூபா எடுத்துவாங்க போங்க. காசு எப்பமா எடுங்க. அந்த பொங்க நேரத்துல எடுத்தாதான் நாங்க போய் எடுக்கலாம். அங்க போய் எல்லாருக்கும் ஒரே வேலையா போடுறிய நீ? ஒரே வேலையா போடல. எல்லாத்துக்கும் ஒரே வேலையா போடல. மாடி வீட்டுக்காரங்களுக்கு ஒரு வேலை. ஆமா உங்களுக்கு ஒரு வேலை. அப்படிதான் தெரியலப்பா. இன்னும் மாடி வீடுதானா? அதான் அங்க பாரு மாடி வீடு கட்டி முன்னாடி போயிட்டு என்ன சீட்டு வீட்டுக்கு ஒரு வேலை. முன்னாடி போயிட்டா இப்ப எங்க இருந்து உள்ள இருந்தா பணம் வருது. இல்லைல்லடா கழுவி வைக்க வரட்டுன்னு நினச்சிட்டு இருந்தா அதெல்லாம் எடுத்து போட்டோம்னா அது மாதிரி கொள்ளையிலே கிடந்ததுல மண்ணாங்க. மெருவன் எடுத்துருவாங்க. சின்னதா 2 உங்களுக்கு வேணுமா? சும்மா மேல கொட்டி போட்டோம். இருக்கா இல்லையா? குழந்தைங்களுக்கு தான் அப்படியே கட்டி போட்டோம். எடுத்து வச்சிருந்தா மூடி இருந்தீங்களே. நான் 2-3 மூடி வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட செட் ஆகுதான்னு பார்க்கணும். இங்கே வந்துருக்கு. கலர் டபுள் கலராக தெரியும். 150 ரூபாய்க்கு ஒரு புடவை கொண்டு வந்து அப்போ 30 ரூபா புடவை. இருக்கீங்களா புடவையா? புடவை வாங்க மாட்டோம். கேளுங்க, இன்னும் 4 இருந்து புடவை வாங்க மாட்டோம். எல்லா இடத்துக்கும் கொடுத்தாங்களா? இன்னும் அங்கே 5 ரூபா குறைச்சிருவாங்க. எல்லாம் ஒரே இடத்துக்கு போயிருங்களா? விலை கூடும். இந்த புடவை வாங்கி கட்டணும். திருப்பி போய் திருப்பி கொடுக்காங்க. எதனாலும் பார்த்துக்குவோம். சரி சரி ஜாமான் ஆண்டு பழத்தையும் கொடுத்துட்டு ரூபாயும் கொடுத்துட்டு போறாப்புல. 900 காக்கு ஒரு 50 போகாதா?
போட போறீங்களா? அதுக்கு தோசைகள் வாங்கணும். வாங்கணுமா? மேலே காய்ச்சி கொடுத்து. இவங்கள்ட்ட தோசைகள் இருக்குதா? சரியா? 3 கிலோ கொஞ்சம் குறையுதா? இது ஒரு 100. அது என்ன விலை போடுது? 2 கல்லு கிடக்குது. அது எடுத்துக்கிறீங்களா? அது இருக்கா நிறையா? கணக்கு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு இருந்தால் கிடக்கட்டும். என்ன இது வரைக்கும் கல்லு வச்சிருக்கியா? இது மாதிரி இல்ல, அது வேணாம். சாதாரண இந்த தோசை கல்லு வேஸ்ட். இது வாங்காத. பெரிய குண்டானுக்கு நீங்கள் அதுக்கு சேர்க்க வேண்டாம். கணக்கு 600 ரூபா 240 ரூபா போயிட்டு பாக்கி எடுத்துவாங்க. இவங்க இதை மாதிரி எடுத்துட்டு வர மாட்டாங்க. இவங்க எடுத்துட்டு வர்றது வேற. இது வாங்கிருக்கேன். இது 2மா? அது வரைக்கும் ஒரு கல்லு எடுத்து வாங்க. 320 420 250 போயிட்டு வந்து இங்கே 420 இருக்குதா? எப்படி? ஆமா, அப்புறம் அதான் இப்போ விலை. எத்தனை வாழைக்காய் வச்சிருப்போம், எத்தனை குழம்பு வச்சிருப்போம். கிடையாது. நீங்க வந்தாதான் வேற யாரு வந்தாலும் சரி, எவ்வளோ சொல்லுங்க. யாருமே தெரியல எனக்கு பண்ண மாட்டேங்குது. யாருக்காலும் பேப்பிச்சு எடுத்தாச்சு. அதுகிட்ட தான் எடுத்து வச்சுக்கிறேன். மித்தபடி யார் வந்தாலும் அதனாலதான் 10 ரூபா குறைஞ்சாலும் 10 ரூபா குறைஞ்சாலும் கூட குறைஞ்சாலும் அதுதான் உன்கிட்ட இந்த பழம் மண்ணை வச்சுக்கிட்டு தள்ளி விட்டாளுவா. நான் போன வருஷம் புதுசா வாங்கினேன். சின்ன குண்டு இருக்கு, விளையாட்டு பொங்கலுக்கு வாங்கினாங்க. நம்ம புதுசா இப்ப இங்க வந்து என்ன சுத்தர சாமான் இல்லைங்கிற டால்க்கா என்னன்னா சேர்த்தா ஒரு ஆள் கேட்டு கெடுக்க போறேன். நான் அதுதாங்க